அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இந்த வீடியோவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது எந்த அளவுக்கு இரக்கமுள்ளவன் என்பதை மெய் சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு எடுத்துக்காட்டியுள்ள ஹதீஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஹதீஸ் திர்மிதியில் 3107வது ஹதீஸாக பதிவாகி இருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் என்னை பார்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடித்த நாளில் இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை பற்றி பேசுகிறார்கள்? ஆம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹல் உட்பட பல எதிரிகளால் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆறுதல் கூறுகிறார்கள். இந்த அபூ ஜஹல் என்கிறவனே ஒரு குட்டி ஃபிரௌன் தானே, அவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என அல்லாஹுடைய தூதர் நபியவர்களுக்கு அவர்கள் கூறியிருக்கலாம். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்னை பார்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் ஃபிரௌனை மூழ்கடித்த நாளிலே நான் கடலில் உள்ள அழுக்குகளை எடுத்து அவன் வாயில் போட்டு நிரப்பிக் கொண்டிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் அவன் லா இலாஹா இல்லல்லாஹ் என அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ்வினுடைய இரக்கம், அவனுடைய அன்பு அவனை அடைந்து விடும் என நான் பயந்து விட்டேன் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நினைத்து பயந்தார்கள்? அவர்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கமானவன் என்று. எனவே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள் என நீங்கள் யோசிக்கலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள். ஏன் அல்லாஹ் கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கண்ணியமான தூதர் என அல் குர்ஆனிலே வர்ணித்து கூறுகின்றான். இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எத்தி வைக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் கூறுகிறான் என்று கூட கூற மாட்டார்கள். அல்லாஹ் மிக உயர்ந்தவன் கூறுகின்றான், மிக கண்ணியமுடையவன் கூறுகின்றான் என அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கூறுவார்கள். ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவிற்கு படைத்த அந்த ரப்புல் ஆலமீனின் மீது அன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் ஃபிரௌன் என்ன செய்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல் குர்ஆனில் 79வது அத்தியாயம் 24வது வசனத்தில் ஃபிரௌன் கூறினான், அன ரப்புக்குமுல் அலா, நாதான் உங்கள் உயர்ந்தோனான இறைவன் என கூறினான். எனவே இதனால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் மீது அந்த அளவிற்கு வெறுப்பை காட்டினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ்வின் கண்ணியமும் ஃபிரௌனின் இழிநிலையும். ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படும் பொழுது, உண்மையில் நான் பனு இஸ்ராயலர்களின் இறைவனை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகிவிட்டேன் என கூறிவிட்டான். அல் குர்ஆன் 10வது அத்தியாயம் 90-91வது வசனம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவன்தான் கலிமா கூறிவிட்டானே, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுக்குகளை அள்ளி ஃபிரௌன் வாயிலே போட்டது தவறா, அநியாயமா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 17-18வது வசனம், எவன் ஒருவன் மரணத்தை கண்டு மரணம் அவன் தொண்டை குழியை அடைந்த பின்னர் ஈமான் கொண்டால் அது அவனுக்கு பிரயோஜனம் அளிக்காது. அதுபோலவே மறுமை நாளின் அடையாளமான சூரியன் மேற்கில் உதித்ததின் பின்னர் யாருக்கும் மன்னிப்பு கிடைக்காது. இந்த இடத்தில் ஃபிரௌனிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேன், தவளை, வெட்டுக்கிளி, வறட்சி என அடுக்கடுக்கான பல அத்தாட்சிகளை அனுப்பிக்கொண்டே இருந்தான். ஆனால் அந்த அனைத்து அத்தாட்சிகளையும் புறக்கணித்து பின்தள்ளிய அவன் மரணத்தை தன் கண்முன் கண்டதன் பின்னரே ஈமான் கொண்டான். எனவே அந்த ஈமான் அவனுக்கு பயனளிக்காது. சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட அல்லாஹ்வின் இரக்க குணத்தையே பன்மடங்கு எடுத்து காட்டுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நன்கு அறிந்தவர்கள். எனவே அவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த கொடுங்கோலனான ஃபிரௌனிற்கு கூட அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கின்றது என. யார் அந்த ஃபிரௌன்? ஆணவத்தின் உச்சத்திலே இருந்தவன். என் கால்களுக்கு கீழே தான் நைல் நதி ஓடுகின்றது என கூறியவன். நான் தான் உங்கள் உயர்ந்தோனான இறைவன் என கூறியவன். இஸ்ராயேல் மக்களின் ஆண்களை மட்டும் அறுத்து கொலை செய்துவிட்டு பெண்களை மட்டும் விட்டு வைத்தவன். அவன் செய்யாத கொடுமைகளோ அட்டூழியங்களோ இல்லை. ஏன் அறிஞர்கள் கூட கூறுகிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா கொடுங்கோலர்களின் இயல்புகளையும் மொத்தமாக வைத்து மனித உருவத்தில் இருந்தவன்தான் ஃபிரௌன். இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த கொடுங்கோலனும் ஃபிரௌனிற்கு சமமாக மாட்டார்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடுங்கோலனான ஃபிரௌன் கூட ஒரு நிமிடம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டால் அவனையும் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான் என்று பயந்தார்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையில்
மன்னிப்பிலே ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அல்லாஹ்வின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை உடைப்பதுதான் ஷைத்தானின் முதல் கட்ட வெற்றி. எனவே சம்பிக்கப்பட்டவனால் அந்த ஷைத்தானிற்கு இடமளிக்காமல் நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் குற்றம் குறைகளை மன்னித்து எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களில் சிறந்தவர் தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.